நம்ம இந்த வீடியோவில் ஒரு ட்ராவல் பேக் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். 30 லிட்டர் கொள்ளளவு இருக்க ஒரு சூப்பரான ட்ராவல் பேக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்றீங்க பாருங்கள். இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ண போகிற பேக் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டட் பேக் அப்படின்னு சொல்லலாம். லோக்கல் பேக் எல்லாம் கிடையாது. பட் நான் பர்சனலாக ஒரு 3 மந்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் அதனால் அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இன்னொரு டவுட் இருக்கும், ப்ரோ ட்ராவல் பேக்கில் நிறைய டைப் இருக்குது, பெரிய டைப் எல்லாம் இருக்குது. இந்த பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றபடி குட்டியாக இருக்கும். ப்ளஸ் என்னென்னா எல்லா ஸ்பெசிலிட்டியும் இந்த பேக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஒரு ட்ராவல் போகிறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 3 டேஸுக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக் வாங்கலாம். 2 டேஸ் தான் வந்து கரெக்டாக இருக்கும். பட் 3 டேஸுக்கு வந்து என்னென்ன பண்ணணும், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வைக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லுவோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக், அதாவது சூட் பிராண்டோட வெரிடியேட்டர் பேக் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒர்த் இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்றீங்க பாருங்கள். ஓகே, இந்த பேக் நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அமேசான் பை லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஷூட் பிராண்டோட வெரிடியேட்டர் பேக் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட மெட்டீரியல் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி ஒரு மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன ரெயினில் எல்லாமே இந்த பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவர் ரெயினுக்கு யூஸ் பண்ண முடியாது, சின்ன சின்ன ரெயினுக்கு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப்போட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பிராண்ட் லோகோவே அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணணும் மெயின் கம்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து நம்ம ட்ராவலில் இருக்கும்போது எமர்ஜென்சி ஓப்பன் பண்ணும்போது நல்லா இருக்காது. மேலே ஏதாச்சும் ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு பேக் எந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுலேயே ஒரு கிளிப்பு கொடுத்துருப்பாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் மேலே லேப்டாப் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து 15.6 இன்ச் லேப்டாப் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வைக்க முடியாது, ஸ்பேஸ் பார்த்தாது. அதுக்கு கீழே உள்ள சின்ன லேப்டாப் வச்சுக்கலாம். தென் டேப் வைக்கிறதுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களோட டேபு, மொபைல்ஸ் எது வேணாலும் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா மெயின் கம்பார்ட்மெண்ட்லேயே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்கள் வச்சுக்க முடியும். அதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஷூ வைக்கிறது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ளாலே வந்து 2 அறை கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் நீங்கள் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் சீக்கிரட்டாக. அதுக்கு மேலே ஒரு அறை கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 3 அறை கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய ஷூ வைக்கணும், இல்லை அப்படின்னா ஏதாவது ஈர துணி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வைக்கணும் அப்படின்னா அதிலே ஒரு அறை கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளால் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து மொத்தமாக நீங்கள் கலத்தி கூட கையில் எடுத்துக்கலாம். நீங்களே பார்க்குறீங்க, நான் என்னோடய ஷூவை வந்து கரெக்டாக அழகாக வச்சுட்டேன். அது வந்து ஒரு சைடில் அழகாக அப்படியே இருக்குது. என்னோடய ட்ரெஸ்ஸஸை நான் வந்து பேக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த அளவு ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் பேக் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் பெரிய பெரிய ஜீன்ஸ் எல்லாம் போடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 நாளுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் தான் நீங்கள் பேக் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன பனியன் கிளாத்து பேண்ட்டு, பனியன் கிளாத்து டிஷர்ட்ஸு இதெல்லாம், அதாவது நீங்கள் பனியன் கிளாத்தையே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4 நாளுக்கான ட்ரெஸ்ஸஸ் கூட நீங்கள் இதில் பேக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் பேக் பண்ணணும். இல்லை அப்படின்னா உள்ள இடம் பத்தாது. அதுக்கப்புறம் உங்களுடைய இன்னர் வேர்ஸு, டிஷர்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக பேண்ட்டு, ஷர்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு இன்னர் வியர் இந்த மாதிரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 நாளுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு யூஸ் பண்ணுற ஷர்ட்டு, பேண்ட்டு, இன்னர்ஸு, டிஷர்ட்ஸ் வச்சுருக்கேன். தென் 3ஆவது நாள் வியர் பண்ணுறதுக்கு ஒரு நைட் பேண்ட்டும் ஒரு நைட் டிஷர்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இதில் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஷூ வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸஸை வச்சுருக்கேன். நீங்கள் ஒருவேளை ஷூ வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஷூ இருக்க ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் ஒரு ஜோடி ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் 4 நாள் 5 நாள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்க முடியாதுங்க. தென் நீங்கள் லேப்டாப்லாம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக 3 நாளுக்கு ட்ரெஸ்ஸஸ் வச்சுக்கலாம். தென் வந்து ஸ்டிப்பு போட்டுறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து டேமேஜ் எல்லாம் ஆகாது. நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 இயர் வாரண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னாலே அவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டிப்பு க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக க்ளோஸ் பண்ண வேணாம். கொஞ்சம் அந்த பேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மற்ற ட்ராவல் பேக்கையும் இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பாக குட்டி பேக், பார்க்க குட்டியாகவும் அழகாக ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். சில பேக்கு குழுன்னு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல யார் இறங்கியிருக்கேன். இந்த பேக் அப்படி இல்லை. நீங்கள் வியர் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மெயின் கம்பார்ட்மெண்ட்டை பார்த்துட்டேன். இனி ஃப்ரண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்டை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்குள்ளால பென் எல்லாம் ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தென் வந்து நார்மலாக 2 அறை இருக்குது. இதில் ஒரு டேக் இருக்குது. அந்த டேக்கில் உங்களுடைய கார் கீ, பைக்கு கீ, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள கீ அதை வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். அதில் ஹோல்ட் பண்ணிவிட்டு கேரி பண்ணிவிட்டு அந்த அறைக்குள்ளே வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த அறைக்குள்ளாலே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய பவர் பேங்கை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளால வச்சு க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் உங்களுடைய யூஎஸ்பி கேபிளை நீங்கள் வெளியே கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சார்ஜ் ஏறிடும். இது உங்களுக்கு தெரியும், மேக்ஸிமம் இருக்க ட்ராவல் பேக்கில் இருக்கும். அந்த ஸ்பெசிலிட்டியை உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. தென் அந்த கம்பார்ட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஏதாவது புக்ஸோ இல்லை ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வச்சுட்டு வியர் பண்ணிக்கலாம். ஒரு 2 புக்கு வேணாலும் வச்சு வியர் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தென் ஒரு சின்ன குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஏதாச்சும் சின்ன சின்ன பொருள் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். பட் ட்ராவல் பண்ணும்போது அந்த திருடர்கள் எல்லாம் அந்த அறையை தான் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டதும் வைக்காதுங்க. சும்மா நார்மலாக ஏதாச்சும் ஒரு பொருளை நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அந்த ஒரு விஷயம் பாட்டில் ஹோல்டரும் இதில் இருக்குது. நீங்கள் பாட்டில் கூட இதில் வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அது வந்து பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும். அதை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் பேக்கோட பேக் சைடில் ஒரு சீக்ரெட் அறை இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸு, காசு எல்லாமே நீங்கள் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது திருடர்கள் எல்லாம் ஃப்ரண்டில் உள்ள அறையை தான் ஓப்பன் பண்ணுவாங்க, பேக்கில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வியர் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். தென் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சைட்லேயும் ஒரு அறை கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டிக்கெட்ஸு அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன ஏதாச்சும் காசு சில்லறை வைக்கிறதுக்கு ஒரு அறை கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து சன் கிளாஸஸ் நீங்கள் வியர் பண்ணணும் அப்படின்னா கூட அது வியர் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வெரிடியேட்டர் அப்படின்னு பிராண்ட் நேம் போட்டு அதில் வந்து உங்களுடைய சன் கிளாஸஸை வியர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ட்ராவல் பேக்கில் இருக்க மேக்ஸிமம் ஸ்பெசிலிட்டி எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக்கை இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 360 வியூ உங்களுக்கு இப்போ நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு சில ட்ராவல் பேக்கு குழுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ட்ரெஸ்ஸஸை வச்சு பேக் பண்ணி வச்சோம் அப்படின்னா சூப்பராக ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த பேக்கை நான் ஒரு 3 மந்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ராவல் டைமும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ரொம்ப எல்லாம் அசிங்கமாக எல்லாம் இல்லை, பார்க்கவும் லுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தென் உங்கள் அளவுக்கு ஏற்றபடி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவல் பேக்கோட அளவெல்லாம் உங்களுக்கு நான் கரெக்டாக அக்யூரேட்டாக அளந்து சொல்கிறேன். நிறைய ட்ராவல் பேக்கெல்லாம் அன்பாக்சிங் பண்ணுறவங்க அந்த அளவெல்லாம் அக்யூரேட்டாக சொல்ல மாட்டாங்க. இவங்க கொடுத்துருக்க அளவை விட ஒரு சில வித்தியாசம் இருக்குது. நான் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ட்ராவல் பேக்கோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் சரியாக இருக்குது. அதாவது உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் அவங்க கண்ணு முன்னால் அளக்கிறேன். 50 சென்டிமீட்டர் கரெக்டாக இருக்குது. இதோட வித்து 23 இருக்குது. நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் கம்மியாக வியர் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதுலண்டாம். தென் பேக்கோட சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்குது. மேக்ஸிமம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணியிருப்பேன். இந்த பேக்கோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியலாக தான் இருக்குது. குறை சொல்கிற அளவுக்கு எல்லாம் இல்லைங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த பேக்கை வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2999 சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3000 ரூபாய் தான். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக ஒரு பிராண்டட் பேக் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். தென் ஒரு சில ஹெட்செட்ஸு, ஆக்சசரிஸு, கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ரேக்கில் வச்சுக்கலாம். அது கூட ஸ்பேஸ் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பேக் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இதோட பை லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். நான் ஏன்னா பர்சனலாக இந்த பேக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பேக் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் ஃபீட்பேக்கை கூட நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம் தாராளமாக. வீடியோ பிடிச்சினா என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேற லெவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய்.